எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து காலையிலே ஒரு 10 மணிக்கே ரெடி ஆகிட்டேங்க. டக்கு டக்குன்னு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சேலத்துலேருந்து மேட்டூர் போகிறதுக்கு வந்தீங்கன்னா மேச்சேரி வரும். மேச்சேரியிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளவே தான் காளிப்பட்டின்னு ஒரு ஊர் வரும். அந்த ரன்னிங் திரும்புகிற இடத்துலே மேட்டூர் போகிற திரும்புகிற இடத்துலே வந்து அந்த ஏரி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரோட்லேருந்து பார்க்கும்போதே தண்ணி ஃபுல்லாக இருக்கும். அது ஏற்கனவே இன்னொரு ஏரியும் போட்டிருப்போம். அது பேரும் மானத்தானி ஏரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏரியிலேருந்து தண்ணி வரும். தண்ணி வந்து வாய்க்கால்ல போகும்ன்னு சொல்லிட்டு நெறையா பார்த்துருப்போம் நம்ப. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, மேட்டூர்லேருந்து உள்ளவே பழுப்பு வருதுங்க. அது மேட்டூர்லேருந்து வருதா, வேற எங்க வருதான்னு மேட்டூர்லேருந்து வருதா எனக்கு தெரியல. ஆனா உள்ளவே பழுப்பு வந்து அந்த பழுப்பு வழியா தான் கிணறு மாரி இருக்குது அந்த இடத்துல. அந்த பழுப்பு அவ்வளோ பெரிய பழுப்பு உள்ளவே வருதுங்க. அதுலேருந்து தண்ணி வர்றது தான் அந்த ஏரி ரொம்பி, அதுலேருந்து கடை போகுது. ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கே ஒரு ஷாக். எங்கன்னா ஏரி இங்கே நெறஞ்சு மழை பெஞ்சு ரொம்பி வரும் தண்ணி. ஆனா இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரிக்கு அதாவது இந்த விவசாயிங்களுக்காக அந்த மாரி பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பழுப்பு வழியா வந்து அங்க அப்படியே வெளிய வந்து அந்த தண்ணி அவ்வளோ பெரிய பழுப்புங்க தண்ணி. அதுவும் உங்கள வந்து க்ளோஸா எடுத்துலாம் காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. ஜனங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஏன்னா சுத்து வட்டாரத்தில வந்து ஏரி நெறஞ்சா மட்டும் தான் இங்க தண்ணி இருக்கும் போல இருக்குது. அதனால குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா வராங்க. எங்கெங்கேருந்தோ தூர்ல பார்த்தீங்கன்னா, கார்லலாம் அதிகமா வராங்க. கார்ல, பைக்ல, பசங்க ஃபேமிலியோட. அப்புறம் அந்த சுத்தி கிராமத்தில இருக்கிறவங்கலாம் துணி துவைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லா வசதியா இருக்கு. இப்ப அங்க தான் வந்து நம்ம போக போறோம். அதுக்கு முன்னாடி காலையில ஒரு சிம்பிளா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, மேச்சேரி பத்ரகாளியும் தரிசிக்கலாம். பக்கத்துல இந்த காளிப்பட்டி ஏரியும் தரிசிக்கலாம் வரலாம். குளிக்கலாம். தரிசிக்கலாம் இல்ல, குளிக்கலாம். ஆ, காளி அந்த ஆமா. வரவங்க மேச்சேரிக்கு கண்டிப்பா பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போகாம போக மாட்டாங்க. இப்ப அப்பா என்ன சொன்னாரு, நம்ம வந்து கோயிலுக்கு வந்து இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தண்ணி மட்டும் போய் பார்க்கலாம் அப்படின்றதுனால, முட்டையும் பிரெட்டு வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க சூப்பரா செய்ய போறேன். ஆனா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, ரோஸ்ட் பண்ணி குடுத்தாலும் சாப்பிடுவாரு. ஆனா இது கொஞ்சம் நல்லா பூ மாரி மெத்துன்னு இருக்கு இல்லையா? பாலும் முட்டையும் அடிச்சுட்டு, அதில வந்து இந்த பிரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். காலையில டிஃபனுக்கு நான் வந்து 6 எடுத்து வச்சுக்கிறேன். நான் 2 தான் சாப்பிடுவேன். அப்பா ஒரு 4ஓ 3ஓ சாப்பிடுவாரு. அதுவே ஃபுல்லாயிடும். இப்போ அத தான் நம்ம செய்ய போறோம். சாப்பிட்டு நம்ம அந்த ஏரி போயிட்டு பார்க்கலாம். ஒரு 3 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த முட்டைய வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். இது கூடவே வந்து பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்டா, நீங்க பச்சை பாலும் சேர்த்துக்கலாம். பச்சை பால் கூட நம்ம காய வச்சு நல்லா சூடு இல்லாம ஆற வச்சு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 100 கிராம் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பாலா சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இந்த முட்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டிலாம் இல்லை. இந்த ரெட் கலர்லாம் மஞ்சள் கருவு இருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். நொரை வர அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும். பாருங்கள், முட்டையும் பாலும் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ப்ரெட்டு வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெரிய ப்ரெட்டு வந்து இந்த முட்டையில் வந்து நம்ம நினச்சி போட முடியாது. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நாலா போட்டா கூட நல்லா இருக்கும். ஆமாம், 4ஆக கூட போட்டுக்கலாம். ஏன்னா முட்டை உள்ளே வந்து பால் முட்டை பண்ணுறதுக்கு பெருசாக இருக்குது ப்ரெட்டு. அதுக்கு நிறையா முட்டை பால் வேணும். அதனால் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது கேக் மாரியே இருக்கு. அந்த டீ கடையில விப்பாங்கல்ல கேக்கு. சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். இல்ல இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா டீ கடை கேக் மாரி இருக்குது. இப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு முட்டையை பாலில் வந்து கலந்து போடுறதுக்கு. ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் வந்து லைட்டாக அப்படி தடவி விட்ருங்க. நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து இதில் நனைச்சிட்டு போட்டுடலாம். 2 பக்கம் நனைச்சிங்கன்னா போதும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டு, இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த சைட்லலாம் அப்படி ரொம்ப வேணாம், சைடில் விட்டுங்க. நல்லா நெய்யோட வாசனையோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான். நல்ல கலர் வந்து இந்த மாதிரி வரணும். அது முட்டையும் பால் வந்து அந்த முட்டை வந்து நல்லா வந்து வேகணும். ஆம்லெட் மாதிரி வரணும். நம்ம முட்டை வந்து வேகாத முன்னே எடுத்துட்டா பாலும் முட்டையோட வாசனை மட்டும் தான் வரும். அதனால் நல்லா கலர் மாறி வரட்டும். அந்த அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் வந்து நல்லா இந்த மாதிரி கலர் வந்துடுச்சு. இன்னொரு பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் ஊற்றிட்டு லைட்டாக தடவி விட்டுடுங்க. இந்த மாதிரி காலையில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 3 முட்டையை வச்சு ஒரு 4 ப்ரெட்டு இருந்தால் போதும். ஒரு சத்தானதாகவும் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நல்லா ஒரு சாப்பிட்டு சூப்பராக எங்கன்னா வெளியே போனோம் அவசரம், இல்லை நைட்டில் எங்கேயாவது போயிட்டு வரோம், வீட்டில் எதுவுமே சமையல் இல்லைன்னா இந்த மாதிரி முட்டை ப்ரெட் இருந்ததுன்னா ஆளுக்கு ஒரு 2 ப்ரெட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுன்னு வச்சுங்களேன், சூப்பராக நைட்டு வந்து டின்னர் முடிஞ்சிடும்.
எல்லாத்துக்குமே தான். காலையிலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நைட்டு வெளியே போயிட்டு வரோம், ஒரு ப்ரெட் வாங்கிட்டு வந்து டக்குன்னு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். சமைக்கிறதுக்கு லேட் ஆனால் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்கிறேன் நான். பாருங்கள், 2 பக்கம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அப்போ இந்த ப்ரெட்டு ரோஸ்ட்டு வந்து இப்போது 2 பேர் ஆளுக்கு 2 பீஸ் சாப்பிட்டு நாங்கள் வந்து மேச்சேரி இருக்கிற ஏரி வந்து பார்க்க போகிறோம். மானத்தாள் ஏரியாங்க இது பேர். நாங்கள் இதே வழி மேட்டூருக்கு நிறைய முறை போயிருக்கிறோம். இந்த ஏரியும் பார்த்துருக்குறோம். ஆனால் இதுதானே இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. இவர் கூப்பிட்டு வந்தாரா, புதுசாக இருக்குது, நான் கூப்பிட்டு போகிறவா, நான் வந்து பார்த்தா இங்கே தானா, நம்ம எத்தனை முறை இதே ரோட்டில் போயிருக்கிறோம். அப்படி மேட்டூர் போகிற ரோட்லேருந்து பார்த்தாவே நல்லா தெரியும். இந்த பக்கத்துலேயே தான், ரோடு பக்கத்துலேயே இந்த ஏரி. இங்கே தான் தண்ணி வர நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. ஆனால் என்னடா இவ்வளோ பெரிய இடம் நம்ம பார்த்ததே நினச்சேன். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா நமக்கு தெரிஞ்ச இடமே அங்கே போகிற வழியிலே இருக்குது. ஆனால் தண்ணி மட்டும் சூப்பராக வருது. இங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக வருது. இங்கெல்லாம் குளிக்க முடியாது தானே, பாசம் ஜாஸ்தி. இங்கே பாசம் ஜாரி விட்டுடும். அங்கே மட்டும் தான் குளிக்கிறாங்க. அது தொட்டி மாதிரி நல்லா இருக்கு, நல்லா நல்லா வருது. இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால குழந்தை குட்டிங்களோட பெரியவங்க சின்னவங்க எல்லாமே சேர்ந்து வந்துட்டு இருக்காங்களா. அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தொட்டி மாதிரி இருக்குது அந்த இடம். ஆனால் இடுப்பளவுக்கு, அதாவது இடுப்பளவுக்கு இல்லை, மாறளவுக்கு தண்ணி இருக்குது. ஆனால் அதில் குளிக்கிறாங்க நிறைய பேர். இந்த பக்கம் பாசம் நிறையா இருக்கிறதுனால இந்த பக்கம் பாசையில் யாரும் வரல. இந்த பக்கம் வர முடியாது, வந்தால் ஜாரி அடிச்சுன்னு போயிடுவாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது தண்ணி. அதனால் வந்து இந்த இடத்துல குளிக்க முடியாது. அங்கே தான் நல்லா இருக்குது குளிக்கிறதுக்கு. மேலே வந்தும் குதிக்கிறாங்க. ஆனால் நல்லாயிருக்கு வெயிலுக்கு. ஆனால் 2 நாளாக வெயில் இல்லை, இப்போ வெயில் வந்துச்சு. இப்போ வெயிலுக்கு நல்லா ஒரு சூப்பரான இடங்க குளிக்கிறதுக்கு. ஓய், நானும் இந்த ஏரியிலேருந்து தான் வருதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஏரிக்கே வந்து எங்கேருந்தோ வருது தண்ணி, மேட்டூர்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? மேட்டூர் தண்ணி தான் எல்லாம் ஃபுல்லாகவே.